ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. பஞ்சாயத்து கூட்டுறவங்க பகுதி 2 தொடங்குது. ஐயா சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்குறோம். சரிங்க. ஆனாலும் நீங்கள் இப்படி ஒரு கிண்ண சாதனையை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிறாங்க உங்களை. திருசக்தியார் வந்து இவ்வளோ பெரிய கிண்ண சாதனைலாம் வைக்கலாமா, அது எப்படி அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. குறுகிய நேரத்துக்குள்ளாக நாங்கள் வந்து 436 திட்டங்களை வந்து ஒரு மணி நேரத்தில் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் ஒன்றா உட்காந்து கூடி விவாதித்து திட்டத்தை வந்து கூடி அது என்ன திட்டம்னு விவரித்து அப்புறம் அதை பற்றி விசாரித்து விவரமாக ஆலோசித்து முடிவு செஞ்சிட்டோம். ஒரு மணி நேரத்தில் 436 திட்டங்கள். அதாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 7 திட்டம் முடிவு செய்யப்பட்டு, முடிவு மட்டும் இல்லை, அது என்ன திட்டம்னு சொல்லி அதை படித்து காமிச்சு ஆலோசனை செய்து விவாதித்து முடிவு செய்து. அப்போ ஒரு திட்டத்துக்கு 7 செகண்ட் வந்து, அதாவது முடிவுக்கு மட்டும் இல்லை, ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் 7 செகண்ட். அந்த கிண்ண சாதனை பதிவு பண்றாங்க, அவங்க எங்க இருப்பாங்க ஐயா? யாருங்க? அவங்களுக்கு நம்ம எழுதி போடணுமா? இப்பதான் எனக்கு காலையில அந்த கிண்ண சாதனை வந்து நீங்க சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு முக்கியமான ஒருத்தர் உலக அளவில் இருக்காராம். சரிங்க. எனக்கு கிடைத்த செய்தி உண்மையா இல்லையா என்னால உறுதிப்படுத்த முடியல. அவர் தூங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறமும் நான் வந்து இந்த கிண்ண சாதனையை நடத்தணுமா, எனக்கு இந்த அவமானம் அவசியமா அப்படின்னு சொல்லி தூங்கிட்டாருன்னு ஒரு செய்தி. ஆனா செய்தி உறுதிப்படுத்த முடியாது என்னால. ஏன்னா வந்து இல்லைங்க, இல்ல அவர் இருக்கிற ஊர் என்ன, அங்க மாநிலம் என்ன, அங்க கட்சி, அந்த நாடு என்ன, அந்த என்ன ஆட்சின்னு தெரியாது. இப்ப நம்ம ஊர் மாதிரி டக்குன்னு ஒரு ஆளை தொங்க விட்டுட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களாமும் இருக்கலாம். நமக்கு அதெல்லாம் தெரியல. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னா, அதுல கிண்ண சாதனைன்றது உலக அளவில் புதுசாக ஒன்று செய்யறதுக்கு பேர் அது கிண்ண சாதனைன்னு சொல்லுவாங்க. குறுகிய நேரத்தில் ஒரு சாதனை 3 மீட்டர் ஓடிட்டாரு அப்படின்றது. இது வந்து 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 60 நிமிடத்தில் 436 திட்டங்களுக்கு நிறைவேற்றணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி 6-7 செகண்டுக்கு ஒரு திட்டம் கூடி பேசி திட்டத்தை முன் வச்சு அதில் விவாதித்து ஆலோசனை வேற பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வேற இருக்கு. ஆமா, நம்ம வந்து எல்லாருமே அமைச்சரவையில் அனுபவமிக்க அமைச்சர்கள். நம்ம தான் பார்த்துருக்கோம், நிறைய அனுபவங்கள்லாம் பார்த்தோம். நீங்கள் எந்த அமைச்சரவைன்ற எந்த அமைச்சரவைன்னு பேரே தெரில, நான் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்கிறாள். அவர் ஐயா நீங்கள் நன்றி சொல்றதுக்கு பக்கத்துல திமுக தொகுதி அது மட்டும் இல்லை, ஐயா நீங்கள் சுற்றுச்சூழல்துறை அப்படின்னு பக்கத்துலேருந்து ஒருத்தர் டீங்கிறான் பத்திரிக்கையாளர், முதல்வர் சுற்றுலாத்துறை. அதே மாதிரி தொகுதி தெரியாமல் பக்கத்தில் போய் வேற தொகுதியில் போய் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதியில் போய் நன்றி சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் இல்லை இது அந்த தொகுதியே இல்லைங்களா அப்படிங்களா வணக்கம் சொல். இவ்வளவு அனுபவமிக்க அறிவுமிக்க அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, எங்கள் தலைவர் முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றத்தை அமைப்பார். எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றமா? சட்டமன்றம்னா எதிர்கட்சின்னு ஒன்று இருந்து தானப்பா. அதுதானே ஜனநாயகம். எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றம்னா இது என்ன தாவேக ஆபீஸா? அவர் வந்து வெள்ள நிவாரணம்னு எல்லாரையும் வச்சு வாங்க, எல்லாம் வரிசையா வாங்கன்னு கூப்பிடுவாரு. பக்கத்தில் நம்ம அவர் புஷி நிற்பாரு, இப்போ எல்லாம் ஒரு பாக்கெட்டு கொடுப்பாரு. எல்லாரும் பொம்பளைங்கெல்லாம் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆட்சி நிர்வாகம்னா அப்படியா, இல்லை சட்டமன்றங்கிறது அப்படியா? எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை அமைப்பார்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு நமக்கு புத்தால்தனம் வேணும் பாருங்க. அதாவது ஜனநாயகத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். இந்த இதுல தான் வந்து ஆலோசனை 7 நொடிக்கு ஒரு திட்டத்தை விவாதிச்சு ஆலோசனை செய்து முடிவு பண்ணி அவங்க இப்ப நிறைவேற்ற போறாங்க. சரி, ரைட்டு. இது ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயம் தான், கின்னிஸ் சாதனை தான். ஆனா அந்த கின்னிஸ்காரர் தான் என்ன கதி ஆனாலும் தெரியல. அது செய்தி எப்படிங்கிறத விசாரிக்கணும். ரைட்டு. போன தடவை நம்ம முடிக்கும் போது இந்த KN நேரு அவர்கள் விஷயம் நம்ம ரொம்ப பேசி அவனால ஆசியாவிலே மிகப்பெரிய அரிசி மில்ல வச்சுக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர், மாடர்ன் ரைஸ் மில் லால்குடியில் வச்சிருக்கேன். ஆமா ஆமா. அந்த லால்குடியில் வச்சிருந்த ரைஸ் மில்ல ஒருத்தன் வந்து
பண மூட்டையை ஒரு பக்கம் அடுக்கி வச்சு ஒரு பக்கம் அரிசி மூட்டை அடுக்கி வச்சு ரெண்டும் கலந்து போய் ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி அவனை பிடிச்சி போட்டு தள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பீரியடில் அவன் செத்து போயிட்டானோன்னா அவன் முத்தரையர் கம்யூனிட்டின்றதுனால முத்தரையர் விஸ்வநாதன் பெருசாக அது வந்து வம்பு பண்ணி இதெல்லாம் வந்து நான் வந்து தமிழ் அரசியல் அட்டப்படத்தில் போட்ட கதை இது. அது என்ன 8 குடியா அது என்ன 8 ஏதோ ஒரு ஊர் பேர். அவங்க வந்து இவங்க அந்த குறிப்பிட்ட மந்திரியையும் அவர் தம்பி அப்புறம் வேற விதமா போயிட்டாருன்னு வைங்க. அவங்க வரும்போது 8 கோப்புன்னு நினைக்கிறேன் அந்த கிராமத்து பேர். அது சின்ன அந்த ஒரு ஊசி மாதிரி பெருசா ஈட்டி மாதிரி வச்சிருப்பானுங்க. அதுல விஷம் தடவி வச்சு அப்படி குத்தினாங்கன்னா 20 நிமிஷத்துல மாற்று மருந்து கொடுக்கலன்னு ஆளை விட்டு. நல்ல வேலை அது விஷயம் லீக் ஆகி அங்கேயே தங்கிட்டாங்க லால்குடியிலேயே, திருச்சிக்கு திரும்பி வராம. முக்கிய புள்ளியும் அவரு தம்பி தான் அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டாரு. அவங்க மனைவிகளை மட்டும் அண்ணன் தம்பி 2 பேரும் அவங்க மனைவிகள் வண்டியில் ஏற்றி அமைச்சிட்டாங்க போலீஸ் எஸ்கார்ட்டோட. அதுக்கப்புறம் இவங்க அந்த ஊர் அந்த கிராமத்து மக்கள் வந்து அவங்க எங்க ஆளை வந்து நீங்க போட்டு தள்ளிட்டீங்கன்னு சொல்லிட்டு மடக்கி கண்ணாடி இறக்கி குத்த போனா 2 பொம்பளைங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இல்ல விட்டுருங்க அதெல்லாம் பொம்பளைங்கலாம் வேணாம், அதை விட்டுட்டாங்க. அப்புறம் உடனே வந்து லால்குடியிலேருந்து டைரக்டா வந்து பைபாஸ் பிடிச்சி சென்னையில் வந்து ஐயா தலைவர்கிட்ட வந்து கோபாலபுரத்தில் வந்து காப்பாத்துங்க, அந்த ஆள் விஸ்வநாதன் எப்படி என்ன போட்டு தள்ளுவான். அந்த ஆள் வந்து விஸ்வநாதன் பேர்ல ஒரு 19 கேஸ் தான் இருக்கு. எல்லாம் கம்மியான பேச கொலை குற்றம் அது இது அடிதடி கலாட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ஆளுங்க போட்டுருவாங்க. அப்போ உடனே ஒரு வேல் வச்சுக்கிட்டு இப்போ கூட வந்து ஆன்மீகமா இருக்காரு ஒருத்தர். அவர் பேர்லயே தங்கம் இருக்கு, மாணிக்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர்கிட்ட டிஐஜியா இருந்தாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த ஆளை என்கவுண்டர் பண்ணுங்க விஸ்வநாதன், நம்ம மந்திரியே வந்து அவன் போட்டு தள்ளதுக்கு ஏற்பாடு பண்றான். ஐயோ தேர்தல் வருதுங்க, அது ஏற்கனவே அது வந்து அதிமுக அந்த ஜாதி வந்து அவங்க வந்து அதிமுக சப்போர்ட்டு அதிகமாக அவங்க இந்த சமயத்தில் போனால் எனக்கும் வேலை நாளைக்கு பிரச்சனை வேற மாதிரி வந்துடும், அதெல்லாம் அந்த ஐடியாவே விட்டுருங்கன்னு அவர் சொல்லிட்டாராம். சொன்னோடனே இவர் கூப்பிட்டு, எப்பா நீ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது தலைவர், நீ என்ன பண்ணு அவங்க காலையே ஊந்துரு. யாரு அந்த முத்தரையர் தலைவர், அவர் காலையே ஊந்துருன்னு சொல்லி முதல்லயே அவன் வந்து இந்த மாதிரி நடந்து போச்சு. அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னான். 10 லட்சம் ரூபாய் பாதி போயிருக்கும், பாதி அங்கே ஏதோ இதாக இருக்கும். அது வழக்கமாக உள்ளதுதான். இயக்கம்லாம் வச்சிருக்க சாதி இயக்கம்லாம் வச்சிருக்கிறவங்க அவங்கவுங்க லாபத்துக்கு தான் வச்சிருப்பாங்கன்னு வைங்க. 10 ரூபா வாங்கினா 5 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்க, 5 ரூபா வச்சுப்பாங்க. அது மாதிரி கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லிட்டு நீ கேட்ட 10 ரூபாய்க்கு அது இன்னைக்கு 2 கோடி ரூபா அப்படியா கொடுத்தீங்கன்னா உண்டு. இல்லைன்னா நான் ஒன்றும் நம்ம பசங்க பொல்லாத பசங்க, நம்ம சொன்னாலே கேட்க மாட்டானுங்க அப்படின்னு அந்த சினிமா பட வில்லன் டைப்ல கரெக்டா சொல்லிட்டாரு. கொடுத்துதான் செட்டில் பண்ணாங்க. பழைய கதை, இது பழைய கதை. இன்னைக்கு என்னன்னா இப்ப வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு இப்ப நடந்துச்சு. எஃப்ஐஆர் கிட்டத்தட்ட போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் இடி அடுத்தது இன்னொரு ரெய்டு வந்து வரும். இடி ரெய்டுன்னு வந்தாவே அரெஸ்ட் மற்றெல்லாம் நடக்கும். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பீரியட்ல எனக்கு செந்தில் பாலாஜி கனவே வந்து பாருங்க, கண்ணாடி போட்டு நிற்கிறப்போ அப்படியே வருது. உங்களுக்கு அப்படிதான் வரும். சரி, எல்லாம் ஒரே மாதிரி தானே தெரியும். அதனால வந்து பூதம் பிசாசு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். இதில் பேய்னா பூதம்னா பிசாசு என்ன எல்லாம் ஒரே பக்கம் தானே இருக்கு. அந்த மாதிரி தான் வரும். ஆமா, அதனால வந்து இவருக்கு இப்போ என்ன நம்ம ஆளுக்கு டென்ஷன் ஆகுதுன்னா, சார்ஜ் இது எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இப்போதான் ஞாபகம் வருது. நம்ம ஒரு தடவை பார்த்து முதல்வர் வந்து நீங்கள் இந்த திட்டம் ப்ராஜெக்ட் அப்ரூவல்னா மாப்பிள்ளையை பார்த்துட்டு போயிடுங்க. 2022 ஆட்சிக்கு வந்த புதுசில் மாப்பிள்ளையை பார்த்துட்டு போயிடுங்க, அவர்கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு போயிடுங்க. நான் எதுக்குங்க மாப்பிள்ளை பார்க்கணும்? அவர் என்ன கட்சியில் நிர்வாகியா, அமைச்சரா, அதிகாரியா? அவரை நான் ஏன் பார்க்கணும்? உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் அங்க பாரு இங்க பாருலாம் சொல்ல மாப்பிள்ளை பேசி இருக்கிறோம். அதான் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு. இல்லை நீங்க அவரை பார்த்தா தான் அது நடக்கும் சொன்னோன்னு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இதை பேசிடுவோம். நம்ம திரும்பி வந்து தலைவரை என் பின்னால 40 எம்எல்ஏ இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் அவர் மறந்துருப்பாரா தலைவர்? எப்படி மறந்துருப்பாரு? கொஞ்சம் அவருக்கு நினைவு எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் இதாகுது. கொஞ்சம் வயது மூப்பும் காரணமாக சில சமயம் அந்த ஞாபகம் மறதி வரும். எல்லாருக்கும் வரக்கூடியது தான். வந்தால் கூட இந்த மாதிரி விஷயம்லாம் உள்ள தைச்சிருக்கும் அப்படியே மனசில்.
இது ஞாபகம் வரும். இல்லைனாலும் எனக்கு கூட ஞாபகம் மறதி அந்த மாதிரிலாம் வந்து வரைக்கும் இப்போ நீங்கள் வழியில் பார்த்தீங்கல்ல, நிறைய மூட்டை மூட்டையாக கட்டி போட்டுக்கிறேன். ஆமாம், அது என்னன்னு அப்புறமா கேளுங்க, நான் சொல்றேன். ஆமாம் சரி சொல்கிறேன். அதான் அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு வைங்க. இந்த 634 கோடிக்கு போட்டால் எஃப்ஐஆர் ஏங்க அந்த 1032க்கு போடலையா? அப்புறம் இந்த 888க்கு இன்னும் போடலையா? நீங்க அதெல்லாம் வேற இருக்குங்களா? இன்னும் மொத்தம் 3 இருக்குல்ல. இது 3ல 1 தானே இது. சரிங்க. ஒன்று டிரான்ஸ்ஃபரு, ஒன்று வந்து அப்பாயின்மெண்ட்டு, ஒன்று வந்து டெண்டரு. இதில் ஏதோ ஒன்று தான் இது. 634 அப்பாயின்மெண்ட்டுன்னு ஏதோ ஒன்று, 3ல 1. பாக்கி 2 இருக்குல்ல. பாக்கி 2 நம்ம வந்து இங்கே கேட்க வேணாம். எங்கேயா அதை டெல்லியில் சொல்லி விட்டோம்னா ஏங்க அந்த 1 தான் போட்டீங்க 2 போடலையா அப்படின்னு கேட்டு விட்டா போச்சு. யாரையோ ஒருத்தனை விட்டு பொதுநல வழக்குன்னு போட அது நம்ம ஆளுங்களே சொன்னா போட்டுற போறாங்க. அது ஒன்றும் இல்லை. இப்படி வரப்போகுதா? இப்போ இங்கே நம்ப முடியாது, இருக்கிற இடத்துல நம்ப முடியாது. இவங்களே நம்மளை போட்டு விட்டுருவாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவர் ఎంత మాట్లాడుదా அப்படின்னு யோசனை பண்ணார். ఎంత எப்படி என்ன பேசுறது, யார்கிட்ட பேசுறது, மாట్లాடுறதுன்னா பேசுறதுன்னு அர்த்தம். சரி சரி. இப்போ நம்ம வந்து அந்த லைன்ல தான் நம்ம போனோம். போய் மாట్లాடினாதான் சரியா வரும். புரியுது புரியுது புரியுது. பேசுனா சரியா வராது, மாట్లాடினாதான் சரியா வரும். அப்ப யாருகிட்ட மாట్లాடுறது அப்படின்னு யோசனை பண்ணி சரி அப்படின்னு ஒரு நாயுடுகாரு பிடிச்சாரு. அவங்க அவர் ஒரு காலத்துல வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு டெல்லியில இருந்து இங்க கூட வந்துட்டு கருணாநிதி சிலையை அவரே தான் திறக்கணும்னு தவம் இருந்து திறக்க வச்சாங்க. ஆமாம் நீங்க அந்த பீரியட்ல அவருடைய பவரை கேட்டீங்கன்னா அப்படி சாப்பிட்ட உடனே பாத்தீங்க அப்படியே வெங்காயம் மாதிரி வரும். அது வெங்காயம் எப்படி காரமா இருக்குமோ அந்த மாதிரி அவரு. புரியுது. அவர்கிட்ட போயிட்டு இன்னமும் அவர் வந்து ஏதோ இந்த கொஞ்சம் அந்த டச் எல்லாம் வச்சிருக்காரு. அது பதவி இல்லைன்னா கூட அது தொடர்புகள் இருக்கு. அவர்கிட்ட போய் ஐயா நானும் மாట్లాடு நீயும் மாట్లాடு இல்லையா, அது மாట్లాடு ரெட்டியாரு நாயுடு அதெல்லாம் எல்லாம் மாట్లాடுதான். அதனால வந்து நம்ம வந்து எப்படியாவது காப்பாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துருக்கிறது தான் கேள்வி. அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து இப்போ எதை எப்படி கொண்டு வருது அந்த அம்மா கிட்ட சொல்லுங்க. அந்த அம்மாவும் வந்து அவங்க தெலுங்குக்கார தானே கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்க தெலுங்கு தானே, தமிழ்கார்ப்பா அந்த மாதிரி நிதியமைச்சர் அவங்க தமிழ்காரங்க தான். ஆனால் வந்து அந்த பக்கம் தெலுங்குல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தெலுங்கு, அதனால வந்து அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் தெலுங்குலேயே மாట్లాடுவீங்கயா சொல்லி புரிய வச்சு பிரச்சனையை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவரு நான் சேஸ்தானு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காராம். அந்த சேஸ்தானுக்கு என்ன உண்டோ அது நம்ம ஒரு ஸ்கூல்ல போய் பள்ளிக்கூடத்துல குழந்தைய சேர்த்தா நம்ம ஃபீஸ் கட்டி தானே ஆகணும். அது மாதிரி அதுக்கு ஒரு ஃபீஸ் அது ஏதோ ஒன்று இருக்கு. அதெல்லாம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் நமக்கு வேண்டாத விஷயம் நமக்கு எதுக்கு. அந்த போன முறை பேசியிருந்தோமே டெலிஃபோனு 400 சில்லற டெலிஃபோன் அந்த வழக்கு நாம முடிஞ்சு நம்ம பையன் முடிஞ்சு பேர முடிகிற வரைக்கும் போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கோம் அது மாதிரி போகும். ஸோ அது ஒண்ணு. இது ஒரு பக்கம் நடக்க சரிங்க. இது நம்ம நடந்துருக்கு. இன்னொரு விஷயத்தை கேட்காம விட்டுட்டீங்க. சொல்லுங்க. இந்த வழி நெடுக்க மூட்டையா வச்சிருக்கேன் ஆபீஸுக்கு வெளியில என்னன்னு கேட்டீங்களா நீங்க? தெரியலையா எனக்கு ஒன்றும். நீங்க ஒன்றும் என்கிட்ட கொடுக்க போறது இல்லை, அப்புறம் எனக்கு எதுக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். சொல்லுங்க. இல்லை வேணும்னா கொடுக்குற எடுத்துட்டு போங்க, 2 மூட்டை எடுத்துட்டு போங்க. என்ன இந்த எனக்கு பதவி கொடுத்தாங்களா, அமைச்சர் பதவின்னு எனக்கு அதுக்கு ஒரு வீடு ஒன்று கொடுப்பாங்கல்ல, வீட்டில் குடியிருந்துட்டு இருந்தேன்ல, ஆமாம் காலி பண்ணணும்ல. இப்போ புதுசாக எல்லாம் வந்துட்டாங்களே, சும்மா எப்படி நான் காலி பண்ணிடுவேன்? ஒட்டு மொத்தமாக அங்கே இருந்த கவர்மெண்ட் கணக்கில் வாங்கி போட்ட சோஃபாலேருந்து ஃபர்னிச்சர்லேருந்து ஏசியிலேருந்து நெட்டு உள்பட எல்லாத்தையும் கட்டி மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். எப்படி எங்கள் பெருமை இல்லை. நீங்கள் ஒன்று விட்டுட்டீங்க. நீங்கள் கேள்விப்பட்டது தான் நானும் கேள்விப்பட்டேன். சொல்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டது சரி, புரிஞ்சுது. கேள்விப்பட்டது எல்லாமே கரெக்டு. ஏதோ ஐட்டம் பேர்லாம் பெருசாக சொன்னீங்க. இந்த லைட்டு பல்பெல்லாம் கட்டி போயிட்டாங்களா உங்களுக்கு? அதுவும் இருக்குது. ஒரு பை நிறைய தான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு லைட்டு பல்பு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் ஐயா. லைட்டுனா இப்போ நீங்கள் அந்த லைட்டு வந்து அந்த பட்டி இருக்கும். ஆமாம். மேலே பல்பு இருக்கும். ஆமாங்க. பட்டியை கட்டுறது கஷ்டம். சரி, பல்பு வரைக்கும் கட்டி. ஆமாங்க. அத்தனையும் கவர்மெண்ட்டு காசில் வாங்கி போட்டது. நான் சும்மா எதுக்கு போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். நான் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஒருத்தர் பேர் சொன்னால் நீங்கள் அப்படியே
அப்படியே அதிர்ந்துருவீங்க. தெரியுங்களா உங்களுக்கு? மதுரை பக்கத்துல இருக்கிற பாரம்பரியமான நீதி கட்சி வரலாற்றுல இருந்து வந்த பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் கையிலயும் வேல் இருக்கும். சரி. அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து இங்க ஒரு முக்கியமான பொறுப்பை வந்து எங்கே டெல்லியில வாய விட்டாரு. 30,000 கோடி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படின்னு சொன்னது யாருங்க? அவர்தான் ரிலீஸ் பண்ணார். முதல் இடத்துல அவர் தான். அவ்வளோ தொடச்சிட்டு எடுத்துட்டு போனதுல இருக்கிறதுலேயே அவர் தான் நேர்மையானவர். ஒரு குண்டூசி கூட இல்லை. அதான் சொன்ன, அதான் நேர்மையானவர். சரி, எனக்கு என்ன சொன்னாதான் எனக்கு புரியும். அந்த மாதிரி எல்லாருமே கிட்டத்தட்ட ஒன்று கூட விடலை. ஒரு சில பேர் வந்து எடப்பாடியார் காலி பண்ணிட்டு எதிர்கட்சி தலைவர்ல பன்னெண்டுல ஏதோ சிலதெல்லாம் இருக்குது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு சொல்கிறாங்க. 234 சட்டமன்ற உறுப்பினர் காலி பண்ணணும் இல்லைங்களா? ஆமாம், அந்த கோட்டர்ஸ் விடுதியில். ஆமாம், நம்ம உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடியது நியாயசன். அப்படியே விட்டுட்டு போயிடறாங்க. ஒரு சிலர் பேர் மட்டும் ஏதோ நம்ம 5 வருஷமாக இங்கே ஞாபகார்த்தமாக இருந்துமே அப்படின்னு பல்பை கட்டிட்டு வச்சுக்கிறது. அது ஒரு ஞாபகார்த்தமாக அங்கே இருக்கிற அந்த வாட்சி அது அங்கே இருக்கிற ஒரு நாற்காலி இப்படி சின்னதாக எடுத்துன்னு போயிட்டாங்க. அது ஞாபகமாக வீட்டில் வச்சுக்கணும் இல்லை. இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தப்போ எம்எல்ஏ ஹாஸ்டலில் எங்களுக்காக கொடுத்தது கோட்டர்ஸில் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இல்லைங்க. இது நம்ம சாதாரணமாக சிரிச்சு பேசுகிறோம். 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது பேசுகிறாங்களா இல்லையான்னு பாருங்களேன் நீங்கள். இல்லைங்க, நான் வந்து உங்களுடைய இந்த நீங்கள் பேசுகிற அந்த அடிப்படை வந்து நீங்கள் யாரோ உங்களை தூண்டி விட்டு உங்களை விலைக்கு வாங்கிட்டாங்க, அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சரி, என்ன விலைக்கு வாங்கினா? இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டையே வந்து ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் புரட்சி ஏற்படுத்திய திராவிட பாரம்பரியத்தை ஊன்றிய பேச விட மாட்டேன். நீங்க வந்து எங்களுடைய தியாக உள்ளத்தை இருங்க ஆமா வன்மையா ஆமா பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாம எங்களுடைய தியாக உள்ளத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள் நீங்கள். அநேகமாக நாங்கள் வந்து ஆட்சியில் இருந்தோம்னா இவ்வளோ நேரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆரம்பிச்சிருப்போம். தப்பிச்சிங்க நீங்க. சரி, ஏங்க எவ்வளவு ஒரு தியாக உள்ள இருந்தா அங்க இருக்கிற ஜன்னல் நிலப்படி வாசகதவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் நாங்க. அப்படிப்பட்ட தியாக உள்ளம் கொண்ட எங்களை பார்த்து, இந்த திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்களை பார்த்து கேவலம் ஒரு பல்பை கட்டிட்டு போயிட்டேன், ஒரு சோஃபாவை கட்டிட்டு போய் எடுத்துட்டு போயிட்டேன், ஒரு ஏசியை எடுத்துட்டு போயிட்டேன். ஏசி, ஃப்ரிட்ஜு, சோஃபா இதெல்லாம் கேவலம் சின்ன விஷயங்கள். சரி, அதை வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு அது ரொம்ப நாளா பழசா இருந்தது. புதிதாக வந்த அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இது வரைக்கும் அமைச்சர்களே ஆனது இல்லை. அவங்கெல்லாம் அநேகமா வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து ஃபேன் மட்டும் தான் இருந்திருக்கும், ஏசியை பார்த்திருக்காத அமைச்சர்கள் இப்போ உள்ள ஆட்சியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வரக்கூடிய சூழ்நிலையில அந்த மாதிரி சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஏசி அந்த மாதிரி வரும்போது பழைய ஏசிலாம் இருந்துச்சுன்னா வேலை செய்யாது, புது ஏசி போடணும். அதை புது கவர்மெண்ட் வந்து புது அரசு போட்டுப்பாங்க. நம்ம பழசையே வச்சோம்னா அந்த பழசையே கொடுத்துருவாங்க. நாங்க வந்து வாசப்படி, நிலப்படி, ஜன்னல் இதெல்லாம் கட்டிட்டு போகாதது இது ஒரு தியாக உள்ளம். அதையும் நீங்க புரிஞ்சுக்கல. வர ஆட்களுக்கு புதுசா வந்து உள்ளம் சொன்னீங்களே, தியாக உள்ளம். சரி, ஆமா, சரிங்களா? வர அமைச்சர்கள், புதுதாக வர அமைச்சர்களுக்கு நல்ல ஏசி, நல்ல அந்த சோஃபா இதெல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக நாங்க இதை எடுத்துட்டு போனாதான் அவங்களுக்கு புதுசு கிடைக்கும். அப்ப பாருங்க, நாங்க ஆட்சி இந்த அரசியல் கசப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சின்றதெல்லாம் எங்க திமுக கிடையவே கிடையாது. திமுகவுடைய அந்த பாரம்பரிய அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நீங்க வந்து திராவிட ரத்தம் உங்களுக்கு ஊர்னாதான் தெரியும். நீங்க அதெல்லாம் இல்லாமல் நீங்க சங்கி, நீங்க சங்கி. நான் உங்களை வன்மையாக உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன், நீங்கள் சங்கி. அதனாலதான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. எங்க கிணத்த காணுன்னு சொன்ன தப்பாங்க. அந்த கிணறு இருக்கிற இடத்துல நாங்க ரியல் எஸ்டேட்டுக்கு வித்து பிளாட்டு போட்டு பல ஆயிரக்கணக்கான மக்களை வந்து வாழ வைப்போம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அது இடிஞ்சு விழுந்ததுன்னா அவர்கள் எல்லாருக்கும் இலவசமாக அவர்களை மோட்சத்திற்கு, சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்போம். இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட எங்களை பார்த்து நீங்க வந்து கிணத்த காணும், ஒரு கிணத்த காணும் தான் நீங்க பாக்குறீங்களே தவிர, அந்த காணாம போன கிணத்துக்கு பின்னால எவ்வளவு ஒரு வளர்ச்சி திட்டம் இருக்குன்றத நீங்க கவனிக்கல.
எங்க கட்சியுடைய correct, அந்த correct. சித்தாந்தத்தையே இது நீங்க- பாரு எனக்கு தெரியாம போச்சு பாருங்க இது. இந்த இந்த வளர்ச்சியெல்லாம் சித்தாந்தம் என்னைக்கு புரியுதோ ம், அன்னைக்கு தான் நீங்க வந்து அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க திராவிடம் பக்கம் வந்துருவீங்க. ம். புரியுற அன்னைக்கு. புரியுற அன்னைக்கு ஓ. இப்ப நான் திராவிடத்துல தான் இருக்கிறேன்னு ஒன்றும் உங்களுக்கு தெரியல இல்ல? நீங்க நீங்க சங்கி, சரி சரி நீங்க சரி. சங்கி, ஆனாலும் திராவிடம் கிடையாது. ஆ. நீங்களாம் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 200-300 வருஷம் ஆகும். ஓ, அது வரைக்கும் இப்ப நான் இருந்து புரிஞ்சுக்கணும். ஆமா. ஓ, அப்படின்னா 200 வருஷம் இருந்து அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டேன்ல, புரிஞ்சுது. புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ம். இன்னும் 200-300 வருஷம் ஆனாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். சரி, இன்னொரு திருந்தாத ஒரு பஞ்சாயத்து ஒன்று வந்திருக்கு சொல்லுங்க. திருச்செக்தார் அவர்களுக்கு. 1000 கோடி என்னாச்சு? என்னடா எடுத்துக்கிட்டாலும் 1000 கோடி 2000 கோடி நடக்கிறத நான் பேசுறேன். எங்க திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஆலய மணி ஓசை ஒன்று கேட்குது. சரி. அபய குரல் ஆலய மணி ஓசைன்னு சொல்லுவாங்கல்ல, கேட்குது 1000 கோடி 1000 கோடின்னு. அது எனக்கு அது வந்து என்னமோ தெரியல, எங்க போனாலும் இப்போ வந்து பிரச்சனைன்னு வந்து பார்த்தா எல்லாரும் வந்து கையில வேல் இருக்கிற பிரச்சனையா இருக்குது. வேல் உண்டு பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப வேல் இருந்தாதான் பயமா இருக்கு. ஒரு காலத்து சொல்லுவாங்க வேலு பாத்தீங்களா? கையில் இருந்தாலும் பயம், அதான் பேர்ல இருந்தாலும் பயம். அதான் சொல்றேன். வேல் உண்டு பயம் இல்லை அப்படின்லாம் போட்டிருக்கும் அந்த முருகன் படம் போட்டு. சரிங்க. இப்ப வேல்னு சொன்னாலே பயமா இருக்கு. ம், அங்க என்ன சுத்தி வர பாவம், அவங்களுக்கு என்ன சிக்கலோ, ம், அவங்களால என்ன சிக்கலோ, ம். இப்படி பல விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு. ம். அந்த வகையில சரி, பாத்தீங்கன்னா எங்க ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், நீங்க விளக்குங்க அப்புறமா. ம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கட்டும், பயம் இருக்கட்டும், சிக்கல் இருக்கட்டும், எது வேணாலும் பண்ணட்டும். 25 சீட்டை நாங்க கிளப்பிட்டு போவோம்லாம் சொல்லலாமா? சொல்றாங்க. மனசு உடைஞ்சிடும். இல்லைங்க, நான் வர்றேன், அங்கதான் வர்றேன். ஆ. என்ன இது வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சி, இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி. இதெல்லாம் நீங்க தேர்தல் சமயத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது வந்து பெருசு பண்ணக்கூடாது. எது 25 சீட்டு 25 எம்எல்ஏ கிளப்பிட்டு போறது வந்து சாதாரண நிகழ்ச்சி. இல்லைங்க, ஆ. அதோடைய பின்னணி என்னங்கிறத புரிஞ்சுட்டு ஓ, பேசுங்க. சரி சரி, சொல்லுங்க. எல்லாத்துலயும் ஒரு நியாயம் பார்க்கணும். ஆமா ஆமா ஆமா. நியாயம். தர்மம் நியாயம்னு ஒண்ணு இருக்கு. அது அதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். பார்க்கணும் இல்ல? நம்ம பார்த்துதான் ஆமா ஆகணும். ஆமா. ஆனாலும் வந்து என்ன கேட்டீங்கன்னா, ம். தேர்தல் சமயத்துல அவர்கிட்ட அந்த வேலு ஏதோ சொன்னீங்களே திருவண்ணாமலை அப்படி இப்படின்னு ம், அவர் ஒரு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணாரு. ம், அப்ப தலைமையிலேருந்து என்ன சொன்னாங்க, ம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ செலவு பண்ணு. ம், தேர்தல் முடிஞ்ச உடனே ம், நம்ம எப்படியும் வசூல்லாம் இருக்குது, கான்ட்ராக்டர்லாம் அதான் வழக்கமான வசூல்கள்லாம் இருக்குது. ம், நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே ம். 1000 கோடி அது என்ன பெரிய விஷயம், 1000 கோடி திருப்பி கொடுத்துடலாம். எந்த காலத்துலேயும் நான் தான் சொன்னேன்னு, ம். ஒன் வே டிராஃபிக் தான், போனா வராது. உள்ளதான் வரும். ம். அவரு தொகுதி மட்டும் இல்லாம ஒரு 4-5 தொகுதி பொறுப்பேற்றுக்கிட்டாரு. 4-5 இல்லை, நிறைய பேர் நிறைய தொகுதிகள் பேர் அந்த பொறுப்பேற்றுக்கிட்டாரு. பகுதியில் நிறைய தொகுதிகளில் கெத்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. காட்டணும்ல. அதனால வந்து அவருக்கு ஒரு கண்ட்ரோல் வேணுன்றதுக்காக ம், ம். அவர் கொடுத்தாங்க. அவரு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ம். ஒரு காலத்தில் இப்போ உள்ள மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ம். இல்ல, மகிழ்ச்சி இல்லைன்னா அப்புறம் நெகிழ்ச்சி ஏற்பட்டு விடுமே, அதனால மகிழ்ச்சி. ம். ரெண்டாவது அவருக்கு என்னன்னா, ம். எப்பப்பா இந்த 10 ருபீஸ் காரையே வந்து இப்போ வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அவரை தான் வந்து பெரிய ஒரு பிஸ்தாவா, ஒரு ஸ்டாரா நினைக்கிறாங்க. நம்மளும் ஒரு இவர் பெருசாவா- ஒரு காலத்துல ஸ்டாரா இருந்தவர். ம், ம். இவருக்கு முன்னால ஒரு உலக ரட்சகர் ஒருத்தர் ஸ்டாரா இருந்தார். இருந்தாரு. உலகாண்ட ஆமா, ரசிகர். இருந்தாரு. சரி. ஆ. இப்ப நடுவுல இப்போ நம்ம இருந்தோம், நம்மள இப்போ கொஞ்சம் முன்ன மாதிரி கவனிக்கிறது இல்ல. ம். இந்த இந்த 1000 கோடி நம்ம போட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிசல்ட் காமிச்சிட்டோம்னா நம்ம பழைய இடத்த பிடிச்சிடலாம் ம். அப்படின்னு சொல்லி இது வந்து ஏற்கனவே வந்து இவர் இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த 1000 கோடியை ம். அவரு செலவு பண்ணிட்டார். தேர்தலில் ம். 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 செலவு பண்ணாங்க. ம். தேர்தலில் முடிவு வேற மாதிரி ஆகிப்போச்சு. ம். இப்போ இல்லைங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ம். கடன் வாங்கி தான் ம். இந்த 1000 கொடுத்தேன், ம். எனக்கு இந்த 1000 திருப்பி கொடுத்தீங்கன்னா கடனை செட்டில் பண்ணிடுவேன் ம். இப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்கார். ம். கெஞ்சி கேட்டிருக்கார். ம். வேற என்ன பண்ண முடியும்? ம். திரும்பி வரணும் அதனால பண்ணணும்னா போர் நடத்திய கேட்க முடியும். ஆமா, ஆ. கேட்டிருக்காரு. ம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆட்சியே போயிடுச்சு, ம். நாங்களே சோகத்துல இருக்கோம், ம். இந்த சமயத்துல நீங்க வேற வந்து எங்களோட சோகத்தை அதிகப்படுத்தலாமா? ம். ம். இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாள் சொன்னாங்க, நாங்க வந்து இந்த இடைத்தேர்தல் 4-5 வருது இல்ல, ஆமா. 4+1 5, ம். ம். நாங்க நிக்க போறது இல்ல, 4 நாள் முன்னால, பேசிரும் அத நம்ம. ஆமா, ஆ. ஆ. 4 நாள் முன்னால வந்து நாங்கள் இடைத்தேர்தலில் நிற்க போது இல்லைன்னு சொன்னாங்க. ம். உடனே அதிமுகவில் கூட கொஞ்சம் சந்தோஷமாயிட்டாங்க. ம். அவங்க நிக்கலன்னா அப்ப நமக்கு சான்ஸ் இருக்கு, இன்னும் பாத்துருவோம். நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ம். ம். இப்ப திடீர்னு பார்த்தா யாரெல்லாம் நிக்க வைக்கிறதுன்றத பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. தகவல் வருது. அப்போ திமுக. ஆமா, திமுகல இருந்து யாரை நிக்க வைக்கிறது, ம். இவங்க அவங்கள நிக்க வைக்கிறதுன்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டு பேசிட்டு இருக்காங்க. ம். ரைட்டு, ம். அதே ரைட்டு, நிக்க வைக்கிறது அவங்களுடைய உரிமை.
இவர் ஏவாவேலு வந்து இவரை வந்து 1000 கோடி இவர் திருப்பி கேட்டால் அவர் கொடுக்கல. அவர் என்ன சொல்கிறாரா, எனக்கு இந்த 1000 கோடி நான் சிக்கலில் இருக்கேன், இதை நீங்கள் திருப்பி கொடுக்கலன்னா 25 எம்எல்ஏவோட நான் அணி மாறிடுவேன். 25 எம்எல்ஏவோட அணி மாறுவாரா? அதான் தான் உங்ககிட்ட பஞ்சாயத்து கொண்டு வாங்க. 25 பேர் இவருக்கு எங்கே இருக்கிறாரு சொல்றாருங்க. அவருக்கு பின்னால 25 ரகசியமா இவ்வளவு காலமும் கட்சிக்குள்ள ஒரு லாபினி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. அவரு வகைராவா இருக்கலாம், அவர் அந்த மாவட்டத்தை சுத்தி அந்த சுத்து வட்டார மாவட்டத்துல அவர் சொன்னா கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கலாம். அவர் அப்பப்போ பார்த்து அவங்களுக்கு வந்து செலவுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ 25 பேரை கூப்பிட்டு நான் போயிருவேன். 25 பேரை கூப்பிட்டு போனாருன்னு அங்க வந்து இல்லைங்க, அங்க வந்து ஒருத்தர் பனையூர்ல ஒருத்தர் அறிவாலயத்தில் வாசல்ல எல்லாம் யார் போனாங்களோ அவங்களாம் வந்து ஸ்டாலின் பிடிச்சி உள்ள கூப்பிட்டு கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் கொடுத்து கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு, கல்லாப்பட்டி கூட்டணி சொன்னார். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்றேனே, அடிக்கடி நான் அந்த பக்கம் அந்த எங்க ஊர் பக்கம்லாம் போறேன்ல, முன்னாலலாம் இந்த ஈசிஆர் பக்கம் போயிருந்தேன். ஈசிஆர்ல போனா உங்களுக்கு ஷார்ட் பாண்டிச்சேரி வழியா போயிடலாம் எங்க ஊருக்கு. இப்போ அதெல்லாம் போறது இல்லை, மரியாதையா ஓயமார் பக்கம் போய் விழுப்புரம் போய் அந்த பக்கம் போய் அப்படி போயிடுறேன். ஈசிஆர் பக்கம் போனா நான் கப்புன்னு பிடிச்சி நம்மள பிடிச்சி அந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு அறிவிச்சிருவாங்களோன்னு. ஏன்னா அவங்கதான் இப்போ வந்து எந்த கட்சியில இருந்து வந்தாலும் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க அப்படின்றாங்க. எல்லா கட்சிகளுக்கும் இங்க இலவசமாக கார்டு வழங்கப்படணும். சமீபத்துல வந்து நான் கேள்விப்பட்டது, நான் கூட சில நிகழ்வுகளை பேசியிருக்கேன், ஸ்ரீலங்கால இருந்து ஏதோ ஒரு இஸ்லாமிய கட்சி எம்பி அவரை கூட ஒரு கால் தாவேகால சேர்த்துருவாங்களோன்னு கவலை. தாவேகால சேர்த்தா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு மந்திரி கிந்திரி பதவி இருக்கிற மந்திரி எடுத்துட்டு அந்த ஆளுக்கு கொடுத்துருவாங்களோ. அப்புறமா தான் வந்து இல்லைங்க அவர் வேற நாட்டுக்காரங்க, அது ஸ்ரீலங்கா வேற. நம்ம நீங்களே தான் சொன்னீங்க, தூத்துக்குடி தொகுதியில நின்னவர் வந்து திருச்செந்தூர் தொகுதியில வந்து நின்று நன்றி சொன்னார். அப்ப ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு எம்பியை கொடுத்து நம்ம வந்து இங்க அமைச்சராக ஒரு புரட்சியா இல்லையா? சர்வதேச புரட்சி. ஒரு 7 செகண்ட்ல எந்த மாநிலமாவது அடுத்த நாட்டினுடைய எம்பிக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிக்கணும்ல. இது வந்து ஒரு உலக சாதனை, வரலாற்று சாதனை. அந்த மாதிரி ஏதாவது சாதனை நடந்துற போது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த 25 பேர் போனாங்க, வாங்க 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 அப்படின்னு வந்து நீங்க உங்களுக்குலாம் அது தெரியல, நான் அந்த நீங்க உங்க பீரியட்லயும் பார்த்துருப்பீங்க, ரோட்ல போகும்போது ஒரே கும்பலா இருக்கும், ஒரு 50 பேர் நின்றுட்டு இருப்பான். நம்மளும் அப்படி போய் நான் ஒரு ஆர்வ கோளாறு தான் நமக்கு பார்ப்போம், அப்படி போய் எட்டி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அங்க லேகியம் வச்சுட்டு இருப்பான், வாங்க 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 உங்களுக்கு மூட்டு வலி அப்படி சும்மா அப்படி பொதுவாக பார்த்து சொல்லுவான், மூட்டு வலியா, அப்புறம் வாயு பிரியறதுல உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்குதா, டெய்லி காலையில் உங்களுக்கு வந்து இதுக்கு போகும்போது உணவு போகும்போது கஷ்டமா இருக்கா, மற்றது போகும்போது கஷ்டமா இருக்கா, இல்லை வயிறு அஜீரணமா, உலகத்தில் உள்ள எல்லா நோயும் அவன் வந்து கரெக்டாக லிஸ்ட் பண்ணிடுவான். பொதுவாக இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு லேகியம், ஒரு ஏதோ ஒரு லேகியம் ஒன்று வச்சிருப்பான். இதை வந்து 1 மாசத்துக்கு சாப்பிடுங்க, எல்லா வியாதியும் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி. வாங்க 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 வாங்கன்னு சொல்லி இந்த லேகியக்காரன் கூப்பிடுவான் பாருங்க. அந்த மாதிரி இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. ஆமா, எந்த கட்சியில அதிமுக இருந்து வரீங்களா வாங்க, இங்க இருந்து வரீங்களா வாங்க, இங்க இருந்து வரீங்களா வாங்க. திமுக வந்தாலும் என்ன அவங்களுக்கு என்ன இருக்கு, என்ன வித்தியாசம்? ஆனா என்னன்னா இந்த ஒரிஜினலா வந்து தாவேகால வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து இயக்கத்துக்கு வந்து, இயக்கத்துல இருந்து கட்சிக்கு வந்து, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தொண்டெல்லாம் ஆற்றி போஸ்டர் ஒட்டி, ஆமா ஒரிஜினல் தாவேகா தேடப்படுகிறார்கள், ஆமா அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. அவங்க கதி தான் என்ன ஆகுறதுன்னு தெரியல. கொஞ்ச நாள் இதுல இன்னொரு குறுக்காட்டம், நம்ம ஐயா வைகோ இருக்கிறார்ல, எழுச்சி தலைவர் மானஸ்தர், அந்த மாதிரி பட்டம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரே மானஸ்தர் அப்படி வச்சுக்கலாங்களா? ஆமா, ஒரே மானஸ்தர் அப்படி சொன்னாக்கா தெரியும். அவர் வந்து இப்ப அந்த கட்சி சார்பாக உதயசூரியன் சார்பாக நின்ற அநேகமாக வித்ட்ரா பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு, முடிஞ்சிச்சு, ராஜினாமா பண்ணி. அப்பவே தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து உதயசூரியன்லயே நின்று இருக்க மாட்டோம். புலம்பி தள்ளுறாரு, நாங்க ஏன் அதுல நின்னோம், எங்களுக்கும் 2 இவங்க சின்னத்துல நின்றாங்க, நேரங்க மந்திரி பதவி வாங்கியிருப்பாங்கல்ல, விசிகா வாங்கிடுச்சு இல்ல, அந்த எரிச்சல் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு தெரியல. அதான் ஏதோ ஒன்று அங்க. இதுல வந்து உங்களுக்கு இன்னொன்னு கூடுதல் தகவல் சொல்லணும். இந்த இஸ்லாமிய கட்சி IUML இருக்கு இல்லையா, அதுல ஒருத்தர்
அவரு தான் அந்த ஷாஜகான் அவர் மந்திரி ஆயிட்டாரு, ஆமா, சிறுபான்மையினத்துறை ஆமா, மந்திரி. ஆமா, ஆமா. அவர் தான் என்னமோ ஸ்ரீலங்கால போய் இந்த அங்கிருந்து வந்த 2 இல்ல. நபர்களை நபர்களை மீட் பண்ணாரு. அதுக்கு முன்னால ஸ்ரீலங்காவுக்கும் போனாரு. போய் அங்க வந்து ISIS அப்புறம் ISI பாகிஸ்தான் ISIயோட அந்த தொடர்புள்ள network-லாம். ஒருத்தர் யாரையும் சந்திச்சுட்டு வந்தாரலாம்னு சொன்னாங்க. ம். அவருக்கு மந்திரி பதவி கொடுத்ததுனால ம், அவர் கூடவே வந்து MLA ஆன ஒருத்தர், அவர் பேர் என்னமோ ஃபரூக் பாட்ஷாவா ஏதோ பேர், ம், ம், IUML சார்பா 2 பேர் தானே வந்தாங்க. அதுல இன்னொருத்தர் ம். அவர் வந்து இவர் மந்திரி பதவி ஏற்கும்போது அதை புறக்கணிச்சிட்டார். ம், அதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா, ம், அவரு அந்த ஃபரூக் பாட்ஷான்னு நினைக்கிறேன், அவர் பேர் சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். ம், அவர் வந்து உருது பேசும் தமிழரா, ம், இஸ்லாமியர்ல. ம், இவரு யாரு, ஷாஜகான் தஞ்சாவூர்காரர், ம், ம், பாபநாசம் தஞ்சாவூர் அந்த சைடு. அவர் வந்து தமிழ் பேசும் இஸ்லாமியர். ம். காதர் மொய்தீன் தலைவரும் வந்து தமிழ் பேசும் இஸ்லாமியர். அவர் ஏதோ திருநெல்வேலி சைடு அந்த மாதிரி தெரியல, ஆமா, அது ஏதோ ஆமா, ஒண்ணு. ஆமா. இப்ப இந்த இஸ்லாமியர்களுக்குள்ளேயே இந்த 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 இது ஒரு ஓடிட்டு இருக்கு. ஒரு பிரிவு உள்ள ஒண்ணு இருக்கு போல, சரி, நமக்கு சரி. தெரியல அவ்வளவா விவரமா. அதனால வந்து உருது பேசும் இஸ்லாமியரை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள், ம், அவரை விட நான் தான் சீனியரு, ம். அரசியல்ல ஏதாவது ஒரு முன்னாள் வந்திருப்பார் போல இருக்கு, ஆமா. எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அது நியாயமான கேள்விதான். ஆமா, அதனால வந்து ஒரு கட்சியை விட்டே விலகிறேன், இல்ல அந்த ஆதரவுல இருந்து விலகிறேன். யாரு? தாவேகாவுக்கு கொடுத்த ஆதரவு யாருங்க? அந்த ஆமா, ஃபரூக் பாட்ஷா, ஐயம். அது IUML, ம். ஷாஜகான் இல்லாத ஆமா, இன்னொருத்தர். ஆமா, ஆமா. ஆமா, அவர் வந்து நான் அந்த ஆதரவை விலக்கி, விளைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு மேல வந்து நீங்க கட்சியில இருந்து நீக்கணும்னா நீக்கிங்க ம், அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுல இருக்காராம். ம். இப்ப என்னன்னா இந்த பக்கம் வந்தோம்னாக்கா திமுகவில் 2 பேர் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்காங்க இப்படி. பேராசிரியர் ஆ? பேராசிரியர் ஆ. ஜவாஹர்லால் சோன், இல்ல அவரு அமீர் அன்சாரியும். இல்ல அது வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கூட அந்த ஒரு காயிதே மில்லத்து அவர்களுடைய பிறந்த நாள் அங்க வந்து, வாங்க சந்திரா அங்க நிக்கிறான். காயிதே மில்லத்து பிறந்த நாளைக்கு வந்து வழக்கமா திமுக இந்த முஸ்லிம் தலைவர்கள் அவங்களெல்லாம் வச்சுட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க, அவருக்கு மரியாதை இந்த செய்ய. தடவை வந்து இவரு காதர் மொய்தீன் அந்த பக்கம் போயிட்டாரு. ம், அவரு மாண்புமிகு முதல்வர் விஜயோட அந்த போய் பக்கத்துல. அது போய் அந்த மரியாதை செலுத்திட்டு அவர் வந்துட்டாரு. முதல்வர் கூட இருந்து அது சிறப்பா அவங்க பண்ணிட்டு வந்துட்டாங்க. ம். இப்ப இவங்க கூட போகும்போது 2 இஸ்லாமியர்கள் இருக்காங்களா, அவங்கள கூட்டு போனாதானே அது ஒரு இதுவா இருக்கும், ம், பார்க்கறதுக்கு ம், நல்லா ம், இருக்கும். ம், கூப்பிட்டா ஜவஹர்லாலும் வரமாட்டான்ட்டாராம், தமீமுன் அன்சாரியும் வரமாட்டான்ட்டான். ம். உதயசூரியன் சின்னத்துல நின்னது இல்ல. உதயசூரி சரி சரி. வரமாட்டேன்ட்டாங்க. ம், நீங்க போயிட்டு வாங்க, ம், நாங்க போயிட்டு காகிதம் இல்லத்துக்கு நாங்க பாத்துக்கிறோம், ம், உங்க கூட நாங்க வரல. ம், அப்ப உங்க கூட வரலனாலே ம். நம்ம வேற எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல, பனையூர் பாதையில் பனையூர் பயணிக்கிறார்கள். பாதையில் செல்கிறோம்னு தான் சரி. அர்த்தம். ம், இது ஒரு பக்கம் இருக்க. அங்க போய் ம், காங்கிரஸுக்கும் ஏற்கனவே ஒன்னா கூட்டணியில இருந்தாங்க. ம், இப்ப கூட அவர் பிரவீன் சக்கரவர்த்திக்கு அது விட்டு கொடுத்துட்டாங்க, தாவேகால இருந்து ராஜ்யசபா பதவி. ம். அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி தான் தமிழ்நாடு மாநில தலைவராக்கணும்னு ஒரு குரூப்பும், ம். இல்ல மாணிக் தாக்கூர் வந்து என்னதான் ஆக்கணும்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ம், இப்ப இந்த காங்கிரஸுக்கு வந்து அந்த பெருந்தொகை இருக்காரு, ம், அந்த பெருந்தொகை என்ன பண்ணாரு, ம். அவரும் அங்க மரியாதை செலுத்தணும். மரியாதை செலுத்தணும்னு போனாரு. மரியாதை இல்லாம திருப்பி அனுப்பிச்சாங்க. ஒரே அழிதடி கலாட்டா தள்ளுமுள்ளு. ம், அது ஆனா அவர் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷங்க, ம், செல்வ பெருந்தகை இருக்காரு, பெருந்தன்மையான மனுஷன். ம், ஏன் இப்பதாங்க வந்து அது அந்த விட்டுட்டு போயிட்டாங்கன்ற வருத்தம் இருக்கு, ம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சுட்டாங்க கூட்டணியில. ம், ம், அந்த வருத்தத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் கூர்மைப்படுத்தக்கூடாது, ம், இதெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது. ம், அப்படித்தான் அடிச்சுப்பாங்க. ம். அடிச்சுக்கிறதெல்லாம் சாதாரண சின்ன விஷயம். நீங்க பார்க்காதீங்கன்றாரு. ஆமா. அவங்க கூர்மைப்படுத்துறது அவங்க, ம். ஏன்னு வேடிக்கை பாக்குறதுனால நீங்களாம் பாத்துறாதீங்க, நீங்க கூர்மைப்படுத்தாதீங்கன்னா அது என்ன அர்த்தம் ஆமா. தெரியல. இப்போ வந்து அவருக்கு என்ன கஷ்டம்னா, இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை கொண்டு மாநில தலைவரா போட்டு ம். ஏதாவது ஒண்ணு கொண்டுட்டு, அது ஒண்ணு ஓடிட்டு இருக்குது. ஆமா. அவருக்கு MP பதவி கொடுத்துருக்காங்க, ஆமா கூடவே கட்சி பதவி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. கொடுங்கன்னு கேட்கறாங்க. அவர் கொடுத்தாலும் சரி, ம். இல்ல மாணிக் தாக்கூர் கொடுத்தாலும் சரி, அவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒருத்தர், இது 2 பேர்ல யாரு கொடுத்தாலும் சரி, ம், இது எதுவுமே வந்து செல்வ பெருந்தகைக்கு ஒட்டாத குரூப், ம், இதெல்லாம் வந்து ஒட்டாதது. ம், இப்போ ஏதாவது இப்போ இதுல வேற வந்து நம்ம ஸ்னேக் பாபுவை வந்து கொஞ்ச நாளா காணும்னு சொல்றாங்க. ம், ஏமா 3000 கிலோ தங்கம் காணாம போச்சு, ம், அது 3000 கிலோ தங்கமும் காணும், ம், அவரையும் காணும்னு சொல்றாங்க. எங்கேயுமே அவர் வந்து வரல. ம். அவரை கூப்பிட்டாங்களாம் ஏதோ ஒரு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு. இல்ல அண்ணா அப்ப இது கலைஞர் 103வது 103வது பிறந்த நாள் அந்த இருந்தாரு, அவர் உதயநிதிக்கு பின்னாடி இருந்தார். இருந்தாரு. ஆமா. பட் தெரியல,
ஆனா உதயநிதி இப்படி அசைஞ்சப்ப அவர் இல்ல தெரியல. இல்ல அதாவது இந்த மாதிரி முக்கியமான ஏதாவது நிர்வாக கூட்டத்துக்குலாம் கூப்பிடும்போது ம். இப்படி கையெடுத்து கும்புறாராம், ம். ஏன்னா விட்டுருங்க ம். அப்படின்னு. ம். அவர் கொஞ்சம் பாவம் விரக்தியில இருக்காரு. ம். ஓகே, புரியுது. ஆடிய correct. ஆட்டம் என்ன, ம். பேசிய வார்த்தை என்ன. ம். சரி ரைட். தொகுதியில ஒரு ஆளை விட்டு வைக்கலாம், அத்தனை பேரையும் அடிச்சு டம்மி பண்ணி நான் தான் சொல்லிட்டு இருந்தவர்ல ஆமா, தொகுதி பக்கம் கூட ஆளை முன்னாலெல்லாம் முற்பகல் செய்யும் பிற்பகல் தான் விளையும், இப்ப முற்பகலே விளையும். உடனே விளையுது. ஆமா, அதனால வந்து இதெல்லாம் நடந்தது. ம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ம். இவர் ஒரு 25 எம்எல்ஏ எடுத்துட்டு போறேன்றாரு. ம். இவங்க ஆங்காங்க வந்து பிச்சுக்கிட்டு போறேன்னு சொல்றாங்க. ம். இன்னும் பல இடங்கள்ல வந்து இதெல்லாம் நடக்குது. ம். இது இப்போ நம்ம அந்த காயிதே மில்லத்து இவங்கெல்லாம் வந்து ம். அதாவது இஸ்லாமியர்கள் வந்து ம். தலைவர்கள் வெறுப்புல இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், திமுகவோடு தொடர்புகளை விலக்கி கொள்கிறார்கள் என்றால் அதே மாதிரி இஸ்லாமியர்களும் அந்த வாக்கு வங்கியும் விலகி போகுதுன்னு அர்த்தம். ம். இதெல்லாம் வந்து நடந்தது. இதுல வேற சும்மா இல்லாம இந்த பிரவீன் சக்கரவர்த்தி புரியாம இந்த கூட்டணி வந்து சமூக நீதி முற்போக்கு கூட்டணி சார்பாக அப்படின்ட்டாரு. உடனே அவரு மார்க்சிஸ்ட்ல கோவம் வந்துருச்சு, நீனே பேர் வைக்கிறது, அப்படி ஒரு கூட்டணியிலே நாங்க இல்ல. அது நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஆனா திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அங்கதான் இருக்கிறோம். ஆனா வந்து இந்த இந்த கல்யாணத்துல தான் நாங்க சாப்பிட்றோம், ஆனா மாப்பிள்ளை அங்கதான் இருக்காரு. சாப்பிடுறது மட்டும் தான் இங்க இந்த பந்தியில வந்து கலந்துக்கிறோம் நான், ஆனா அங்கதான் வந்து மாப்பிள்ளை இருக்காரு அப்படின்னு சொல்லி அது ஒரு கொள்கை, அது சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அது அந்த சித்தாந்தத்து பிரகாரம் அவர் வந்து சொல்லிட்டாரு. இதுல வந்து இன்னொரு திமுக பக்கத்துல இன்னொரு பிரச்சனை வந்து பொதுச் செயலாளர் இவர் துரைமுருகன் விட்டுருங்க வயசாச்சுன்றாரு. சரி விடுங்கன்னு சொன்னா, ஆனா டிஆர் பாலுக்கு தான் கொடுக்கணும், அதுவும் இல்லைன்ற ஓடிட்டு கேளுங்க, டிஆர் பாலுக்கு தான் கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லதை யாருங்க கேட்க போறாங்க? டிஆர் பாலுவுமே சிக்கல் தானே. 10 rupees மேட்டர்லாம் அங்க வந்து டெல்லிக்கு போனதே வந்து அதான் அந்த வகையால தான். அதனால வந்து அவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அம்மையார் வந்து யாரு, கனிமொழி அம்மையார், எனக்கு செயல் தலைவர் கொடுங்கன்னு கேக்குறாங்க. செயல் தலைவர் நம்பர் 2. அப்புறம் உதயநிதி என்ன பண்ணா, அவரை வச்சுட்டு உதயநிதி அப்புறம் நம்பர் 2னா அவர் என்ன நம்பர் 3 அவரு, அது எப்படி ஒத்துப்பாங்க? அது ஒத்துக்கல. சரி, அதுதான் இல்லைன்னா பொதுச் செயலாளர் வந்து இப்போ ஒரு துரைமுருகன் டிஆர் பாலும் இல்லைன்னா ஆராசாவுக்கு கொடுங்க. யார் கேட்கறது? கனிமொழி அப்புறம் அந்த ஆராசாவுக்கு வேண்டியவங்கன்னு வச்சுக்கலாம். அது ஒரு கூட்டம், அவங்க அந்த வகையரா கேட்குறாங்க. ஆராசாவுக்கு அந்த வகையரா சரி, அது ஆராசாவுக்கு கொடுத்தா இப்பதான் ஆடியோ வெளியிட்டு இருக்காரு. ஸ்டாலினை ஒரு மத்தியில முட்டாள் கிட்டால்லாம் திட்டி பணமெல்லாம் கலைஞர் டிவி தான் போச்சுன்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காரு. இவரை நம்பி பொதுச் செயலாளர் கொடுத்தோம்னா நாளைக்கு கட்சி எங்க இருக்கும், எங்க போயிடும் சொல்லிடுறாரு. கட்சி என் பிடிக்குள்ளதான் இருக்கும், அந்த மாதிரி தான் சிஸ்டம் என்கிட்ட தான் வச்சிருக்கேன், அதுக்கான இது என்கிட்ட தான் இருக்குது, கிரிப் என்கிட்ட தான் இருக்குதுன்னு பேசியிருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போய் இருக்க 10வது எக்ஸ்ட்ராவா ஒரு கிரிப் கொடுத்தா இப்ப நம்ம கதி என்ன ஆகும்? நம்மளே வந்து ஒண்ட வந்த பேய் ஊர் பேய், அது என்னமோ சொல்லுவாங்க, ஊர் பிடாரி விரட்டிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு சிக்கலை நம்ம மாட்டிக்கணுமே. நாங்க திமுகல அந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல யாரு கொடுக்கறது? நல்லாதான் கலகலப்பா வந்துட்டு இருக்குது பஞ்சாயத்து. ஆமா, என்ன நடக்குது? இப்ப எல்லா கட்சியிலயும் இருக்கு. இல்ல இப்ப எல்லா கட்சியை பத்தி பேசிட்டு வந்துட்டீங்க. இந்த பாஜகன்னு தமிழ்நாட்டுல இருக்கு, அங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது இல்ல. என்ன பேர் சொன்னீங்க? பாஜக. பாரதிய ஜனதா கட்சி. நீங்க இப்படி எல்லாம் வந்து என்னை ஏமாத்தக்கூடாது. நான் பாருங்க அப்படியே பட்டு சின்ன பிள்ளை குழம்பிட்டேன். நீங்க என்னன்னு கேட்ட உடனே எவ்வளவு திணறணும் பாத்தீங்க. நான் அது எதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்பதான் காலையில நமக்கு ஒரு ஆபீஸ் இல்ல, அங்க ஒரு தலைவர் இருந்தார் இல்லைங்களா, அவர் ரிசைன் பண்ணிட்டாருங்களா, புது கட்சின்னு ஆரம்பிச்சுட்டாருங்களா, அடுத்து யார் தலைவர் என்ன ஆகுன்னு கேட்க வரோம். அது சம்மந்தமாக தான் சொல்ல எனக்கு அந்த குழப்பம் வந்ததுக்கு காரணம், நான் சரி கொஞ்சம் நம்மளை பார்க்க வரவங்களாம் வந்து இப்போது ஆஃபீஸ் எல்லாம் நான் இல்லாமல் வீட்டிலேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறேன். அதனால் ஆஃபீஸ் எல்லாம் இல்லை, சரி ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஏதாவது பார்ப்போம் பொதுவான ஏரியாலன்னு சொல்லும்போது என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஐயா ஒரு ஆஃபீஸ் காலி ஆகுது, அந்த இடம் வேணால் அந்த பில்டிங்கே வாடகைக்கு சீப்பாக நம்ம எடுக்கலாங்க அப்படின்னாங்க. சரி ரைட்டு, நம்ம ஏதாவது ஒரு ஆஃபீஸ் எங்கே இருக்குது, டி நகரில் இருக்குதுன்னாங்க. அப்புறம் என்னன்னு விசாரிக்கிறேன், கமலாலயம் ஆஃபீஸு
அது அது ஏங்க அங்க பாஜக தலைமையகம் தமிழ்நாட்டுல அது வந்து வாடகைக்கு தராங்க. அதை போய் வாடகை தராங்க, சகாயமான ரேட்ல கிடைக்குங்க. நான் சொன்னேன் அவ்வளோ பெருசெல்லாம் எனக்கு வேணாங்க, சும்மா எனக்கு ஒரு 2 ரூம் 3 ரூம் இருக்காம இருப்போம். நீங்க 2 ரூம் 3 ரூமுக்கு என்ன வாடகை கொடுக்குறீங்களோ கொடுங்க, அதுக்கு அதுவே கொடுக்குறாங்க. ஏங்க அது வந்து அங்க வருவாங்க போவாங்க, அவங்க தலைவர்லாம் வருவாங்க போவாங்க. சரி இல்லைங்க செக்யூரிட்டி மட்டும்தான் வாசல்ல இருக்காருங்க, அவரும் வந்து தனியா இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவர் சொந்தக்கார யாரையோ கூப்பிடுறாரு நைட்ல தனியா இருக்கணும்னு. நான் அது மாதிரி நானே ஆச்சு. நீ அந்த பாஜக புரிஞ்சிச்சு எனக்கு, அது புரியாம இருந்துச்சு, இப்போ புரிஞ்சிச்சு. அதுல வந்து இப்போ யாரை வந்து தலைவரா போடுது, இப்போ நயினா நாகேந்திரன் இருக்காரு, அவருக்கு இன்னும் 2028 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரையே தொடர்ந்து போடலாம். நடுவில் சில பேர்லாம் அடிபடுது. இதுல வந்து அவங்க சகோதரி தமிழிசை அவர்கள் வந்து போடலான்னு சொன்னா, அது அங்க ஒரு குரூப் வந்து என்ன சொல்லுதான், இவர் யாருன்னா மோடியும் ஜெயலலிதாவும் ஒரு தடவை ஜெயலலிதா முதல்வராக வந்து திருப்பி வந்தாங்க. நடுவில் ஒரு இடைவெளிக்கு பிறகு அந்த சிறைக்கு போனதுனால அந்த கைதாகி சிறைக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் ஓபிஎஸ் இருந்துட்டு அப்புறம் திருப்பி வந்தார்ல, அந்த அம்மா வந்தாங்கல்ல. அப்போ வந்து மோடி அவர்கள் வந்தபோது அவர்களை வந்து சந்தித்தார் ஜெயலலிதா அவர்களை, முதல்வர் என்ற முறையில் சந்தித்தார். அப்போ நம்ம கலைஞர் ஐயா இருக்கார்ல, ஒரு வழக்கமாக அப்படிதான் எழுதுவார். நேரும் சினிமா பண்டாரநாயகம் சந்தித்த போது அவரும் கணவரை இழந்தவர், இவரும் மனைவி இழந்தவர், உனக்கா தெரியாது உள்ளே என்ன நடந்தது, இப்படி வழக்கமா அவருடைய அந்த இலக்கிய ரசனை அப்படிதான். அது அந்த வான்கோழி வாழ தெரியாதவர்கள் அந்த ரசனை எல்லாம் அப்படிதான் வரும். அது அந்த மாதிரி அவர் எழுதினாரு, அது அவருடைய இலக்கிய ரசனை. இந்த அம்மா 10 வயசு மாமா படுக்க போகலாமா என்பதற்கும், பருவ குமரி மாமா படுக்க போகலாமா என்பதற்கும் உனக்கா தெரியாது தம்பி வித்தியாசம். அது என்னமோ ஒரு பாப்பா கதவை போட்டு பார்த்தாப்பா இப்படிலாம் வந்து ரொம்ப ரைமிங்கா எழுதுவார் ஆபாசமா. அது வந்து அவருடைய ஸ்டைலு. அப்போ வந்து என்னதான் ஆச்சு அந்த பாஜக இல்லைங்க, அந்த கோவன் ஒருத்தர் இந்த டேப்பெல்லாம் அடிச்சுட்டு அந்த திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் வேலையில வந்து ஒரு சிவப்பு கலர்ல ஒரு துண்டு ஒன்று கட்டிக்கிட்டு டேப் அடிப்பாரு, மது கடைக்கு எதிரெல்லாம் போராட்டம் பண்ணாரு. அவர் தான் இது வந்து கொச்சைப்படுத்தி இதை வந்து அது கருணாநிதி அவர்கள் ஒரு பக்கம் இதை பத்தி அதாவது அந்த கோவன் வந்து கொச்சையா எழுதிட்டார். எழுதுனது இல்லை பேசுனது கொச்சையா வந்து கோவன், ரைட்டு. அவர் ஒன்றும் பதவியில் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் அப்போ அவரை கைது பண்ணாங்க. கைது பண்ணும் போது 2 பேர் தான் தமிழ்நாட்டில் வந்து அதை கண்டிச்சாங்க அரசியல்ல. ஒன்று கலைஞர், அது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது இன்னொன்று தமிழிசை அக்கா. வரலாற்று பக்கங்களை திரும்பி பார்த்தீர்களானால் இவங்க இப்ப என்ன சொல்றாங்க, இப்போ நயினா நாகேந்திரனை வச்சுக்கலாமா இல்ல அதுக்கு பதில வந்து தமிழிசையை கொண்டு வரலாமான்னா தலைமை பதவி. ஆமா, மாநிலத்தில் நிறைய பேர் இது ஞாபகம் இல்லைங்களா, இந்த கோவன் வந்து போது அதான் ஆளு இருக்குல்ல, நமக்கு எப்பவுமே கரெக்டா உள்ள இருந்து எடுத்து கொடுக்கும். சரி, அந்த இன்னொரு அம்மா கொங்கு அம்மா இருக்காங்களே, அவங்கள போடலாம். ஒரு பெண் தலைவர், அவங்க இது வரைக்கும் மாநில தலைவராக இருந்தது இல்லை, இவங்களாவது இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போடலான்னா, இந்த ஒரு தடவை திராவிட கழகத்துல இருந்து என்ன பண்ணாங்க, இந்த கிருஷ்ணரும் கோபிகாக்கள்னா அந்த தோழிகள் இவங்களோட விளையாடினாரு. அவரு அந்த புடவையெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாரு. அதை வந்து ரொம்ப வக்கரமா ஆபாசமா எழுதினாங்க. உண்மை என்னன்னா, மகாபாரத சரித்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல பகவான் கிருஷ்ணர் என்று சொல்லப்படுபவருக்கு 6 வயது 6 வயசு பையன் அதை வந்து வித்தியாசமா வேற மாதிரி வக்கரமாக பேசினாங்க. அது திராவிட கழகத்து சார்பில் யாரோ ஒரு அலகை வந்து அதை வந்து கார்ட்டூன் போட்டுச்சு. சரி சரி சரி, இந்த கிருஷ்ணர் கோபிகா விஷயத்தை அவரை வந்து அவருக்கு வந்து இவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம பின்னால வந்து மத்திய ஜவுளி வாரியத்துல அவரை வந்து ஒரு உறுப்பினரை சேர்த்து விட்டாங்க. யார இதை ஆதரிச்சு கார்ட்டூன் போட்டு பகவான் கிருஷ்ணரை இல்ல புராணங்களை அவமதித்தவரை அவங்க தான் வந்து ஜவுளி வாரிய உறுப்பினராக ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அது ஏதோ அவங்க வகைராவா என்ன காரணம் நமக்கு என்னன்னு தெரியும். அது ஒரு குற்றச்சாட்டா இப்ப என்ன சொல்றாங்க, யாரு இவங்களையா, இவங்க தான் அப்படி பண்ணவங்களாச்சே அப்படின்னு. இப்போ ஒருத்தருக்கு முன்னாலேயும் இவங்களுடைய அந்த பழைய வரலாறுலாம் வந்து
இவங்களுக்கு முன்னாலேயே அங்க போயிடுது. இதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையே வேணான்னு ம். நீங்க சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி கொண்டு வந்து வைக்க போறாங்க. இவர் கோரிக்கையை ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதுப்பான். பார்க்கலாம். ஏன்னா வந்து செந்தில் பாலாஜிக்கு என்று அவருடைய சரித்திரம் வித்தியாசமான சரித்திரம். ஆமா ஆமா. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவரை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? சே அவரை பத்தி நீங்க அப்படிலாம் அந்த மாதிரி குடம் போட்ட தங்கம். ஆமா அவர் வந்து ஆமா குடம் பத்தரை மாற்று தங்கம். ஆமா. அது மாதிரி வந்து அதனால தான் அவரும் கேட்கிறாரு. போஸ்ட் காலியார் அங்க வேக்கன்சி வரும் போல இருக்குது, நம்ம ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு முயற்சி பண்றாரு. பேசி நம்ம வந்து இதெல்லாம் நடக்குது. அடுத்த நிகழ்ச்சி கூட்டும் போது இதெல்லாம் நடந்திருக்குதான்னு பார்ப்போம். இதுல ஏதாவது முன்னேற்றங்கள் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும், அதை வச்சு பேசுவோம். நமக்கு வந்து என்னன்னா பாஜக என்ற கட்சிக்கு யார் தலைவராக வந்தாலும் நம்ம வந்து அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அவரவர்கள் அந்தந்த கட்சியை முன்னேற்ற வேண்டும். அதுல ஒன்றும் அது எல்லாருடைய அவர்களுடைய பொறுப்பு, கடமை, திறமை இதெல்லாம் பொறுத்து இருக்கு. நயினா நாகேந்திரனே கூட தொடர்ந்தாலும் தொடரலாம், அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா கொஞ்சம் கொள்கை சித்தாந்தம்லாம் புரிஞ்சு அந்த இவர் அண்ணாமலையும் வந்து விலகி போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அந்த வெற்றிடத்தை நிரப்பும் அளவுக்கு செயல்படக்கூடிய யாராவது ஒரு இளைஞருக்கு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அது அவங்க கட்சி. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நன்றி. நன்றிங்க, வணக்கம்.